The next topic is shapes of atomic orbital. The solution to this Schrödinger wave equation gives the permitted energy value called the eigenvalue. So in the last video we discussed about the Schrödinger wave equation. So we are solving that Schrödinger equation means we are getting that energy value. Finally we are getting that energy value. So that energy value only we call it as the eigenvalue. Okay, so the wave function corresponding to that eigenvalue we call it as the atomic orbital. Okay, so on the Schrödinger wave equation நம்ம solve பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஒரு எனர்ஜி வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், ஐகன் வேல்யூ. ஸோ அந்த ஐகன் வேல்யூக்கு வந்து வேவ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம சொல்லும்போது அந்த வேவ் ஃபங்க்ஷன் தான் அது எப்படி சொல்கிறோம்னா அட்டாமிக் ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் ஹைட்ரஜனுக்கு வந்து நம்ம வந்து Schrödinger வேவ் ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணும்போது ஸோ அதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா ஒரு ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் போலார் கோஆர்டினேட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். வித் தட் ஆங்கிள் வந்து எப்படி சொல்கிறோம், ஆர் தீட்டா அண்ட் phi அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஸோ இது வந்து வேவ் ஃபங்க்ஷன். ஸோ த வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் தீட்டா அண்ட் ஃபை ஈக்குவல் டு, ஸோ இதை வந்து தனியாக எழுதும்போது நம்ம எப்படி எழுதலாம், ஆர் ஆர் எஃப் தீட்டா ஜி ஃபை அப்படின்னு எழுதுறோம். ஸோ இதில் வந்து ஆர் ஆர்ன்றது என்னன்னா ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ அனதர் டூ வந்து என்னன்னா ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்ன்றது ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஸோ அதோட டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஸோ டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் இல்லைனா லென்த் அதை பற்றி சொல்கிறது வந்து ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே இருக்கிற தீட்டா ஆங்கிள் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து என்ன ஆங்கிளில் இருக்குது ஸோ அதை பற்றி சொல்கிறது வந்து என்னென்னா ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ ஒரு ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் அதாவது 3 டைமென்ஷனலில் எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் ஒய் இசட்னு 3 ஆக்சிஸ் வந்து இருக்குது. ஸோ சப்போஸ் இந்த ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டில் எலக்ட்ரான் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்படின்னா ஸோ அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், ஒரு ஆரிஜின்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து எலக்ட்ரான் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஆர்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ இசட் ஆக்சிஸ்லேருந்து இந்த ஆர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து தீட்டா. ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஆருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னென்னா ஃபை. So next வந்து பார்த்தோம்னா radial wave function. So consider a single electron of hydrogen atom in the ground state. So hydrogenல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ அதே வந்து கிரவுண்ட் ஸ்டேட்னா வந்து என்ன அர்த்தம்னா லோயர் எனர்ஜி லெவலில் இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டில் நார்மலான எனர்ஜி லெவல் தான் வந்து என்ன சொல்லுவோம், கிரவுண்ட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். சப்போஸ் நம்ம வந்து போர் மாடலில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு எலக்ட்ரானுக்கு வந்து நம்ம எனர்ஜி சப்ளை பண்ணும்போது அது என்ன பண்ணும், ஸோ எனர்ஜி அப்சார்ப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதுதான் வந்து என்னென்னா எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ நார்மலாக இருக்கிற லெவல் வந்து கிரவுண்ட் ஸ்டேட். ஸோ அது எனர்ஜி அப்சார்ப் பண்ணி நெக்ஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு வந்து போகும்போது ஸோ அது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து எங்கே இருக்குது, கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ n ஈக்குவல் டு 1. ஸோ ஃபஸ்ட்டு எனர்ஜி லெவலில் இருக்குது. ஸோ அப்போ அதோட எல் வேல்யூ வந்து என்னது 0. ஸோ அப்போ இது எந்த ஆர்பிட்டல், இதோட டெசிக்னேஷன் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட வேல்யூ எழுதுவோமா. ஸோ அப்போ என்னோட வேல்யூ 1. ஸோ எல் வேல்யூ 0னா அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணும், எஸ் ஆர்பிட்டல். சப்போஸ் எல் வேல்யூ வந்து 1னா அது வந்து பி ஆர்பிட்டலை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ எல் வேல்யூ 2னா அது வந்து டி ஆர்பிட்டல், 3னா வந்து எஃப் ஆர்பிட்டல். ஸோ அப்போ வந்து ஹைட்ரஜன் வந்து இப்போ எந்த ஆர்பிட்டலில் இருக்குது, 1s ஆர்பிட்டலில் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து பிளாட் பண்ணுறோம். ஆர்னா டிஸ்டன்ஸ், ஆர் ஸ்கொயர்னு. ஸோ இந்த சைடு ஒய் ஆக்சிஸில் வந்து போடுறோம். ஸோ கிராஃப் வந்து பிளாட் பண்ணும்போது ஸோ நம்ம ஜீரோவில் பார்க்கும்போது ஸோ அதோட வேல்யூ வந்து எப்படி இருக்குது, ஸோ மேக்ஸிமமாக இருக்குது. இதே வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும்போது அதோட வேல்யூ வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ நியூக்ளியஸ் பக்கத்துலேயே வந்து அந்த எலக்ட்ரான் இருக்கும்போது ஸோ நம்மளால் வந்து ஈஸியாக அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதே வந்து நியூக்ளியஸ்லேருந்து டிஸ்டன்ஸ் தள்ளி வந்து அந்த எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா ஸோ அப்போ வந்து நம்ம அதோட ப்ராபபிலிட்டி வந்து சொல்ல முடியாது. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரம் தட் கிராஃப் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, the distance between the electron and the nucleus decreases. ஸோ அப்போ நியூக்ளியஸ்க்கும் அந்த எலக்ட்ரானுக்குள்ள டிக்ரீசஸ் அந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது ஸோ the probability of finding the electron increases. ஸோ நம்மளால் அந்த ப்ராபபிலிட்டி அந்த எலக்ட்ரான் வந்து எங்கே இருக்குது ஸோ அதை பற்றி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இதுதான் வந்து நியூக்ளியஸ். இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து சப்போஸ் இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து ஆர்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்மால் ஏரியா வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போஸ் எலக்ட்ரான் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறோம், ஆர் ப்ளஸ் டிஆர்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து எப்படி சொல்லலாம், வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர்ஸ் ஈக்குவல் டு V ஈக்குவல் டு 4/3 πr cube எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்.
ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் ஆர். ஸோ அப்போ இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணும்போது என்ன ஆகும், dv by dr ஈக்குவல் டு 4/3 பை. ஸோ இந்த ஆர் கியூபை வந்து டிஃப்ரென்ஷியல் பண்ணும்போது அது எப்படி எழுதலாம், ஸோ மேலே இருக்க நம்பர் வந்து ஃபஸ்ட்டு எழுதிடணும். ஸோ இது வந்து ஆர் பவர் n மைனஸ் ஒன்றுன்னு வரும். ஸோ அப்போ என்னன்னா இங்கே வந்து 3. ஸோ அப்போ 3 மைனஸ் 1 2. ஸோ அதனால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 3r². ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும், இங்கே இருக்கிற 3யும் இந்த 3யும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு, dv இங்கே இருக்கிற dr வந்து ஆப்போசிட் சைடு போயிடுச்சு. ஸோ அப்போ எப்படி கிடைக்கும், dv is equal to 4πr². இந்த dr வந்து இந்த சைடு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சை ஸ்கொயர்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ சைன்னு இருக்கும்போது அதுக்கு வேல்யூ, அதுக்கு வந்து என்ன மீனிங்குமே கிடையாது. ஸோ நம்ம சை ஸ்கொயர்டு அப்படின்னும் போது வந்து என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தி எலக்ட்ரானை வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ அதை வந்து ரெண்டு சைடுமே வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், இதுக்கு வந்து ஒரு கிராஃப் வந்து பிளாட் பண்ணுறோம். ஸோ ஆருங்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பை r² dr இருக்கு இல்லையா, அதை வந்து y ஆக்சிஸில் வந்து பிளாட் பண்ணுறோம். ஸோ பிளாட் பண்ணும்போது பார்த்தோம்னா ஸோ நமக்கு வந்து மேக்ஸிமம் டென்சிட்டி எந்த ரீஜனில் வந்து கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 0.52 அப்படின்ற ஏரியாவில் வந்து ஸோ மேக்ஸிமமாக ஒரு பீக் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஸோ நியூக்ளியஸ்லேருந்து அந்த எலக்ட்ரானோட டென்சிட்டி 0.52 ஆங்ஸ்ட்ராங்கிற ஏரியாவில் வந்து ஸோ எலக்ட்ரானோட டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா போர் ரேடியஸ். ஸோ போர் ரேடியஸ்க்கு இந்த வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 2s ஆர்பிட்டல். ஸோ 2s ஆர்பிட்டலில் எலக்ட்ரானோட டென்சிட்டி, ப்ராபபிலிட்டி ஆஃப் டென்சிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் 1s ஆர்பிட்டலில் எந்த ஏரியாவில் இருக்குது, 0.52. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2s ஆர்பிட்டல். ஸோ 2s ஆர்பிட்டல்னால் வந்து என்னது, நெக்ஸ்ட் எனர்ஜி லெவல். ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரஜனில் இருக்கும்போது அது 1sல தான் இருக்கும். ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எனர்ஜி லெவல் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது என்னாகும், ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் கிரவுண்ட் ஸ்டேட்டு, எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ இப்போ எனர்ஜி சப்ளை பண்ணும்போது அது என்னாகும், எக்ஸைட்டட் ஸ்டேட், நெக்ஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு போகும். ஸோ இப்போ 1sக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் வந்து என்னது, 2s ஆர்பிட்டல். ஸோ அப்போ 2s ஆர்பிட்டலுக்கு போகும்போது ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னாகும், எலக்ட்ரானோட டென்சிட்டி இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது. ஸோ சடனாக வந்து டிக்ரீஸ் ஆகி 0க்கு வந்து போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப பார்க்கும்போது வந்து என்ன ஆகுது, திரும்ப சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா. ஸோ சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அண்ட் தென் டிக்ரீசஸ் டு தி 0. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, the probability density first increases, so and then reaches the small maximum, so and then followed by the sharp decrease to 0 and then increases to the another maximum and then decreases to the 0. ஓகேவா. ஸோ இதில் 0 ரீஜன் வந்து இருக்குது இல்லையா, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நோடல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நோடல் ரீஜன்னா வந்து என்ன அர்த்தம், அந்த இடத்துல எலக்ட்ரான் வந்து இருக்காது. ஸோ இப்போ 1s ஆர்பிட்டலில் வந்து பார்த்தோம்னா இது வந்து சென்டரில் இருக்கிறது நியூக்ளியஸ். ஸோ இதை சுற்றி வந்து எலக்ட்ரான் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2sல பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஸோ இது வந்து நியூக்ளியஸ். ஸோ இதை சுற்றி வந்து எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இதை சுற்றி வந்து எலக்ட்ரான் வந்து இருக்குது. ஸோ அண்ட் தென் திரும்ப வந்து ஒயிட் ரீஜன் இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் வந்து நோடு ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல எலக்ட்ரானே இருக்காது. ஸோ அண்ட் தென் அகைன் வந்து எலக்ட்ரான் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ 2sல எத்தனை நோடு வந்து இருக்குது, ஒரு நோடு. ஸோ இப்போ இதில் இப்போ 2s ஆர்பிட்டலில் எத்தனை நோடு இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, n-1. ஸோ இப்போ என்னங்கும் போது இங்கே வந்து என்னது 2. ஸோ அப்போ வந்து 2 - 1 1. ஸோ அப்போ 2s ஆர்பிட்டலில் ஒரு நோடு வந்து இருக்குது. சப்போஸ் 3s ஆர்பிட்டலுக்கு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், 3 - 1. ஸோ அப்போ 3 - 1 வந்து என்னது 2. ஸோ அப்போ இங்கே எத்தனை நோடு இருக்குது, 2 நோட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ 3s ஆர்பிட்டலில் வந்து என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மாலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அண்ட் தென் டிக்ரீஸ் ஆகி நோடல் ரீஜனுக்கு போயிருக்குது. ஸோ திரும்ப வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, திரும்ப நோடல் ரீஜனுக்கு வந்துருக்குது. ஸோ திரும்ப வந்து ஒரு ஷார்ப் இன்க்ரீஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ 3s ஆர்பிட்டலில் டயக்ராம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சென்ட்ரலில் நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி எலக்ட்ரான் இருக்குது. ஸோ திரும்ப வந்து ஒரு நோடல் ரீஜன். ஸோ அண்ட் தென் அகைன் வந்து எலக்ட்ரான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ திரும்ப வந்து அகைன் இந்த இடத்துல வந்து ஒயிட் ரீஜனாக இருக்குது, நோடல் ரீஜன். ஸோ அந்த இடத்துல எலக்ட்ரானே இல்லை, ரைட். ஸோ அண்ட் தென் திரும்ப வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ அப்போ எத்தனை நோட்ஸ் இருக்குது இங்கே, 2 நோட்ஸ். ஸோ அதை தான் வந்து கிராஃபில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, 2 நோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ s ஆர்பிட்டலுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா, ரேடியல் நோடு கண்டுபிடிக்கிறதுக்கு s ஆர்பிட்டலுக்கு மட்டும்தான் ஃபார்முலா வந்து n - 1.
ஸோ இதே வந்து p ஆர்பிட்டலுக்கும் d ஆர்பிட்டலுக்கும் என்ன ஃபார்முலானா n minus l minus 1. ஸோ nங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், lங்கிறது அசிமுத்தால் குவாண்டம் நம்பர். So the region where the probability density reduces to 0 is called the nodal region. So otherwise you call it as the radial node. So this one is the 2 mark question. Okay. So next வந்து 3p orbital ஓட graph வந்து பார்க்கலாம். So plot பண்ணும்போது எப்படி இருக்கு? So ஒரு increase ஆயிருக்கு, திரும்ப ஒரு சடனா decrease ஆகி nodal regionக்கு வந்திருக்குது. So திரும்ப வந்து graphல வந்து increase ஆயிருக்குது. So அப்ப p orbitalக்கு radial node கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? So 3p இல்லையா? So அப்போ வந்து இங்க என்ன n-ங்கும்போது 3 மைனஸ் so l வேல்யூ s-க்கு வந்து 0, p-க்கு வந்து 1. So அப்போ 3 minus 1 minus 1. So 3 minus 1 வந்து என்னது 2. So 2 minus 1 1. So அப்போ p ஆர்பிட்டல்ல ஒரு nodal region வந்து இருக்குது. So next வந்து radial node for the d orbital. So அப்போ 3d ஆர்பிட்டலுக்கு போடும்போது என்ன இருக்கும்? So இங்க வந்து 3 n வேல்யூ 3 minus so l வேல்யூ வந்து d ஆர்பிட்டலுக்கு வந்து என்னது 2. So 2 minus 1. So 3 minus 2 1. So again 1 minus 1 0. So அப்போ வந்து இங்க nodal region இல்ல. So அதுதான் ஒரு sharp increase மட்டும் இருக்குது peakல.